யோசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லையோடு போராடு. மனிதா உன் மனதை கீறி விதை போல மரமாகும். அவமானம் படுதோல்வி எல்லாமே உரமாகும். தோல்வியின்றி வரலாறா, துக்கம் என்ன என் தோழா, ஒரு கனவுகள் தான், அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். கனவு அப்படின்றது என்னென்னா, அப்துல் கலாம் சார் சொன்னதான் ஞாபகம் வருது. தூக்கத்தில் வர்றது கனவு இல்லைங்க, உங்களை தூங்க விடாமல் பண்ணுறது தான் கனவாம். ஸோ நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். உங்களோட வெற்றி பாதையை தேர்ந்தெடுங்க, நிச்சயமாக அதில் போராடுங்க. ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். பாசிட்டிவாக இருங்க. இன்றைக்கி பீச்லேருந்து வந்திருக்கேன். அண்ட் பீச்லேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வரப்போவே சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து நல்ல இந்த ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி சிக்கன் பக்கோடா மாதிரிலாம் போட்டு பசங்களுக்கு கொடுத்தேன். ஸோ ஏன்னா எப்பயுமே இந்த தேர்ஸ்டே நைட்டே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேர்ஸ்டே நைட் ஏன் அப்படின்னா, ஹஸ்பண்ட்க்கு ஃப்ரைடே ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ மறுநாள் ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க. அப்படின்றதுனால வி ஆல்வேஸ் அந்த தேர்ஸ்டே நைட்டே எங்கள் எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்க தான் செய்யும். இருந்தாலுமே அந்த தேர்ஸ்டே நைட் அண்ட் ஃப்ரைடே இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஸோ அழகாக 2 தோசை அவருக்கு ஊற்றி கொடுத்துட்டேன். பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஈச் 2 அந்த மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப நீட்டாக முடிச்சிடுவோம் ஃபுட்டு. சீக்கிரமாக டின்னரையும் முடிச்சுட்டு ஸோ இப்போது காலை 6 மணி. இது இந்த பிக் பாஸில் சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ காலையில் பார்த்திங்கன்னா 6 o'clock இது. காலையில் எழும்பி பார்த்திங்கன்னா நம்மளோட மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ கிச்சனுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ண உடனே என் செடிகளை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்கு விசிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த சென்ஸ் கிச்சன் ஒர்க் ஐ மீன் குக்கிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எனக்கு மார்னிங் வைப்ஸ் அந்த கொஞ்ச நேரம் அந்த பால்கனியில் நிற்க அந்த ஒரு 5 minutes அட்லீஸ்ட் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஜென்ரலாகவே இந்த மாதிரி மழை பெய்கிற மாதிரி இருக்க இது எனக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா விண்டோஸ் இது எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் ஒரு மாதிரி அதாவது சூரியனே கண்ணில் படலைன்ற மாதிரி தான் இருக்குது. யூஸ்வலி பார்த்திங்கன்னா மார்னிங்கே வந்துடும். 6 மணிக்கே பார்த்திங்கன்னா பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு இழுக்குதுன்றாப்புல இருக்கும். எனக்கு அப்படியே இந்த சன்ரைஸ் நார்மலாக ஒரு சன்ரைஸாக இருந்தால் பரவாயில்லைங்க. இப்போ இருக்கிற சூரியன் எப்படின்னா அந்த சன்ரைஸ் தாங்கவே முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது நல்லாயிருக்கும்ல. பூக்கும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, புல்வெளியும் ஓசை அது கேட்கத்தான் ஆசை, பச்சைகளின் பூ பூச்சிகளின் ரிங் ரிங் ரிங், சங்கீதம் சொல்லி தருவேன் தங்க பெண்ணே, காதோடு சலங்கை மூட்டி கவி எல்லாம் வீணை வீட்டி, கவி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே, பூமி ஒரு வீணை அதன் காற்றின் கைகள் வீசுதே, கேட்கும் போதெல்லாம் ஆசாரி கம்மா பாதானி சாரி ஹெல்காரே. இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்குறப்ப அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அந்த இயற்கையை ரசிக்கிறப்ப தாங்க உண்மையான சொல்கிறேன், யாருக்கெல்லாம் பூ பூக்கிற ஓசையை கேட்கணும், இந்த புல்வெளியும் ஓசையை கேட்கணும்னு ஆசை இருக்குது. எல்லாருக்குமே இருக்கும். பட் அதெல்லாம் கொஞ்சம் சாத்தியம் இல்லாத விஷயம். எனிவேஸ் நம்ம ஃபுட் செய்ய ஆரம்பிச்சிடும், செய்கிறது உண்டு. அண்ட் இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா சிக்கன் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் செஞ்சுருவேன். அண்ட் திஸ் இஸ் லைக் டோன்ட் வேஸ்ட் திஸ் வாட்டர். ஏன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அதோட பெனிஃபிட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தெரிஞ்சதுலேருந்து நான் இந்த ரைஸ் வாட்டரை வேஸ்ட் பண்ணுறதில்ல.
யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் யுவர் ஃபேஸ் டு வாஷ். அது பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து செடிகளுக்கெல்லாம் ஊற்றுனீங்கன்னா நல்லாவே வளரும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சில்லி சிக்கனுக்கு பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து அது வந்து சில்லி சிக்கனுக்கு அந்த ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறது. ஸோ ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சைமில்டேனியஸாக பண்ணிடுறது தான். பக்கத்துலேயே வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சில்லி சிக்கனுக்கு வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ஆயில் லெஃப்ட் ஓவர் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலே வந்து செஞ்சோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் வந்து என்னென்னா கொஞ்சம் லைக் ரீஹீட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஃபேட் இருக்கும் தான். பட் அந்த ஆயிலை என்ன வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, இப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணோம். ஸோ அதனால் வந்து அதிலேயே வந்து நான் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பாருங்கள், எக்கெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரட்டிக்கோங்க. எல்லாருக்கும் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி செய்யன்னு தெரியும் இல்லையா. ஸோ அதனால் வந்து இதை வீடியோவாக நான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை. ஜஸ்ட் லைக் தட் அது மாதிரி சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூ ஆல் நோ, லைக் ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே, அதாவது வெளியே நம்ம வாங்குகிற மாதிரியே செய்யணும் அப்படின்னா நத்திங் பட் வந்து நம்ம ஆனியன்லாம் கட் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க. சும்மா ஒரு ஹாஃப் வெங்காயம் போட்டால் போதும். ஏன்னா நம்ம இந்த கடைகள்லாம் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறப்ப பார்த்துருப்பீங்க, அவங்க அதிகமாக ஆனியன்ஸ் எல்லாம் போட மாட்டாங்க. பட் தென் அந்த வெஜிடபிள்ஸ் தான். ஸோ என்ன வெஜிடபிள்னால் வந்து ஒரு டைம் வந்து கோஸ் போடலாம், இல்லட்டா வந்து கோஸ் இல்லாதவங்க வந்து பீன்ஸ் அண்ட் கேரட் இது ரெண்டும் போட்டு செய்யலாம். ஸோ இது ரெண்டும் தான் 3 வெஜிடபிள் தான் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு ஆட் பண்ணுறது. கம்பல்சரியாக எக் இருக்கணும் அண்ட் கேப்சிகம் கம்பல்சரி. ஸோ அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் தான் அவங்க மெயினாக போடுறது. ஸோ இந்த சோயா சாஸ் போடணும். அப்புறம் மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறமா சோம்பு பொடி, சீரக பொடி, அப்புறமா நான் வந்து சில்லி சிக்கன் பவுடர் ஒரு ஸ்பூன் போடுவேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஆடிங் அதர் மசாலாஸ், சில்லி சிக்கன் மசாலாஸ் ஆட் பண்ணுவேன். அண்ட் தென் ஐ வில் ஆட் 1 ஸ்பூன் ஆஃப் வந்து சில்லி பவுடரும் ஆட் பண்ணுவேன். அண்ட் தென் சாஸஸில் வந்து ஐ யூஸ் டு ஆட் ஆல்வேஸ் வந்து சில்லி சாஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சாஸ், எய்தர் க்ரீன் ஆர் ரெட். ஸோ எல்லா சாஸுமே வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஓவர் மசாலா அண்ட் வந்து ஓவர் ஸ்பைசி ஆயிரும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸ்பைசினஸ் வந்து டிபெண்ட்ஸ், உங்களோட ஸ்பைசி வந்து லெவல் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணால் போதும். பட் தென் இட் வில் பி வெரி டேஸ்டி அண்ட் டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ரோட்டில் இல்லை கடைகளில் வாங்குகிற மாதிரி தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் இருக்கும். ஸோ இன்னும் வந்து லைக் ஃப்ரைட் ரைஸில் வந்து நான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் செய்வேன். என்ன அப்படின்னா வந்து ஒன்று ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அண்ட் அதர் இது என்ன அப்படின்னாக்கா ரோட் சைடு. ஸோ ரோட் சைடு ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுக்கும் ரோட் சைடுக்கும் என்னங்க வித்தியாசம்? மசாலா போட்டால் வந்து ரோட் சைடு, மசாலா போடாமல் சும்மா வெள்ளைன்னு கொடுத்தாங்கன்னா அதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வந்து ஹெல்த் வைஸ் வந்து அது கொஞ்சம் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து ஸ்டீம் தான் பண்ணுவோம். லைக் வெஜிடபிள்ஸை லைட்டாக வந்து ஆயில் போட்டு சாட்டே பண்ணி, அண்ட் வந்து எந்த மசாலாஸுமே கண்ணில் காட்டாமல், சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாயில் பண்ண மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி லைட்டாக ஃப்ரை வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதை விட டேஸ்ட் என்னென்னா இந்த ரோட் சைடு தாங்க. ஸோ அந்த மசாலாஸ்லாம் போட்டு நல்லாயிருக்கும். ஒன்ஸ் இன் அ வைல் எடுத்துக்கலாம். எப்பயுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு தான் சொல்வேன். மை ரெக்கமெண்டேஷன் இஸ் ஆல்வேஸ் ஜங்க் ஃபுட்டுன்றது என்னென்னா எடுக்கலாம், எப்பயாவது எடுக்கிறது தான் ஜங்க் ஃபுட்டு. எப்பயுமே எடுக்கிறது அப்படின்னாக்கா அது வந்து உடம்புக்கு கேடு இல்லையா. ஸோ வந்து பசங்களுக்கு எல்லாம் பேக் பண்ணி சில்லி சிக்கனோட கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன அப்படின்னாக்கா, நம்ம கௌஷிக் வந்து காலையில் என்ன கேட்டார் அப்படின்னா, அது பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆக்சுவலி நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொள்ளு இருக்கு இல்லையா, கொள்ளை வந்து நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ கொள்ளு, அப்புறமா வந்து கொஞ்சமாக அதிலே அவல் போட்டு, அப்புறம் அரிசி அண்ட் உளுந்து எல்லாம் மொத்தமாக போட்டு ஊற வச்சுருவேன். ஸோ மார்னிங் வந்து என்னென்னா அதை அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ அது வந்து ஃபர்மெண்ட் ஆகணும் இல்லையா, ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஸோ ஓவர் நைட் ஃபர்மெண்ட் பண்ணுவேன் எப்பயுமே. ஆனால் நேத்திக்கு நான் நைட்டு தான் அதை சோக் பண்ணேன். ஸோ அதனால் அது ரெடி ஆகலை மாவு.
ஸோ அதுக்கு வந்து அல்டர்னேட்டிவா கௌஷிக் கேட்ட விஷயம் தான் வந்து நம்ம பேன் கேக். ஸோ இது வந்து உங்க ஊர்ல வந்து முட்டை தொடுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்கும். ஆனா அவங்க எப்படி செய்வாங்கன்னுலாம் தெரியாது. ஸோ திஸ் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் குக்கிங். நான் வந்து இந்த மாரி பேன் கேக் மாதிரி பண்ணி குடுப்பேன். ஸோ வந்து முட்டை, பாலு, அப்புறம் பனானா இது எல்லாம் போட்டு நான் கொஞ்சம் லைட்டா வெண்ணிலா எசன்ஸ் அண்ட் நாட்டு சர்க்கரை இத மாதிரிலாம் போட்டு கொஞ்சம் ஹெல்த் வைஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ அண்ட் மோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் மைதா யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலா வந்து நான் ஆட்டா அதான் யூஸ் பண்ணேன். இங்க பார்த்தீங்களா லைட்டா கரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து அதில கொஞ்சம் சுகர் போட்டுறதுனால அப்படி இருக்கும். அண்ட் இது வந்து என்னன்னா, ஒரு கப் ஆஃப் காஃபி கேட்டாங்க. ஸோ அதனால காஃபி போட்டுட்ருக்கேன். அண்ட் அந்த காஃபி போடுறப்ப அண்ட் அந்த காஃபியோட நுரைய பார்க்குறப்ப எஸ்பெஷலி எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல வந்து இந்த ஸ்ருதிகா சொன்னது தான் ஞாபகம் வருது. பிளாக் காஃபிலாம் வந்து இட்ஸ் நாட் அ காஃபி. காஃபினா பால் இருக்கணும், டிகாஷன் இருக்கணும், சர்க்கரை இருக்கணும் அண்ட் குபு குபுன்னு நுரை இருக்கணும். அதுதான் காஃபி. பிளாக் காஃபிலாம் பச்சை தண்ணி அப்படின்ற மாதிரி உண்மையிலே காஃபினா அந்த அதுக்கான எல்லாமே வந்து இருந்துச்சுனா தான் அது காஃபி இல்லையா? ஸோ சுடு தண்ணி மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வந்து குடுத்தாங்கன்னா, அது காஃபின்னு எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? சொல்லுங்க. ஸோ இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட், இன்னையோட லஞ்ச் எல்லாமே பார்த்தீங்க. vlog பார்த்தீங்க. நாளையோட vlog நாளைக்கு பார்க்கலாம். Until then it's bye from your Aisha.